ஆனைமுகனின் தம்பி அரோகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. இன்று 23/4/2017 ஹேவிளம்பி வருடம் சித்திரை மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. துவாதசி திதி, புரட்டாதி நட்சத்திரம், கௌளவ கரணம், சித்தயோகம் கூடிய நாள். சூலம் மேற்கு, வடமேற்கு, நாளிகை 12, பரிகாரம் வெள்ளம். பொதுவாக ஞாயிற்றுக்கிழமைகளில் நவக்கிரக வழிபாட்டுக்கு பலன் கூடுதலாக இருக்குது. அபிஷேகமே பண்ணலாம், அலங்காரம் பண்ணலாம். அதுக்கான அந்த நவக்கிரகங்களுக்குரிய பல வண்ண துணிகளை எடுத்து கொடுக்கலாம். அந்த சனிக்கு கருப்பு நிறமும், செவ்வாய்க்கு சிவப்பு நிறமும், சூரியனுக்கு சிவப்பு நிறமும், புதனுக்கு பச்சை நிறமும், குருவுக்கு மஞ்சள் நிறமும், சுக்கிரனுக்கும் சந்திரனுக்கும் வெள்ளை நிறமும் இப்படி எடுத்து கொடுக்கலாம். கேதுக்கும் சிவப்பு நிறமும், ராகுக்கு பல வண்ண நிறமும் எடுத்து கொடுக்கலாம். நவதானியங்களை போட்டு வழிபடலாம். 9 சுற்று கிரக சுற்று, 27 சுற்று நட்சத்திர சுற்று, 108 சுற்று பாத சுற்று. அதில் 9 தீபம் கிரக தீபம், 27 தீபம் நட்சத்திர தீபம், 108 தீபம் பாத தீபமேற்றி வழிபடலாம். இந்த பாதங்களில் இருக்கக்கூடிய சூட்சமமான இந்த கிரக யுத்தங்களில் கிரகங்கள் ஈடுபடும் போது ஒரு கிரகம் தோற்று போயிடும். அது ஒரே பாகையில் அதில் ஒரு கொஞ்சம் முன்னாடி இருக்கிறது தோற்று போயிடும், பின்னாடி இருக்கிறது தான் ஜெயிக்கும்னு ஒரு விதி இருக்குது. அந்த கிரக யுத்தம், வக்ர நிலை, அஸ்தங்க தோஷம், இப்படி சில பலவீனங்கள் இருக்கும்போது அதை கிரகங்களால் நமக்கு செயல்படாமல் இருக்கும்போது அந்த வழிபாட்டு மூலமாக அதை செயல்படுத்தணுங்கிற விதி அடிப்படையில் தான் அந்த கிரகங்களை வச்சுருக்காங்க. ஆக இன்றைக்கி நவகிரக வழிபாடு மிகச்சிறந்த நற்பலன்களை கொடுக்கும். மாலை 4 to 6 துர்க்கையை வழிபடலாம். இப்போது மற்ற நாட்களில் வேலைக்கு போகிறவங்கெல்லாம் துர்க்கையை வழிபட முடியல ராகு காலத்தில், செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைன்னா இன்றைக்கி நீங்கள் வழிபடலாம். அது நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். இனி இன்றைய கிரக நிலைகளை பார்க்கும்போது சூரியன் மேச உச்ச, சந்திரன் இருக்கக்கூடிய இடம் கும்பத்தில் சமநிலை பெற்றிருக்கு. அதுக்கடுத்தது செவ்வாயை பற்றி சொல்லணும்னா ரிஷபத்தில் சமநிலை, புதன் மேசத்தில் சமநிலை, குரு கன்னியில் நட்பு நிலை, வக்ரம் வைகாசி 30 வரைக்கும். சுக்கிரன் இருக்கக்கூடிய இடம் மீனத்தில் உச்சம், சனி தனுசில் சமம், அது ஜூன் 20 வரைக்கும். அப்புறம் மறுபடியும் வக்ரமாகி பழைய பெட்டிக்குள்ளே வந்துடும். விருச்சிகத்திலே பகையை செப்டம்பர் 27ஆம் தேதி மறுபடியும் தனுசுக்கு போய் அப்புறம் 2020 ஜனவரியில் மகரத்துக்கு போகும். அப்படி வரும். சனி சொல்லிட்ட. அதுக்கடுத்து ராகு ஆகஸ்ட் 17ஆம் தேதி ராகு கேதுக்கள் பயிற்சி ஆகும். ரிவர்ஸாக தான் வரும் ராகு கேதுக்கள். மற்ற கிரகங்கள்லாம் பிரதட்சணம் இது அப்பிரதட்சணமாக வரும். ராகு கடகத்துக்கும் கேது மகரத்துக்கும் போகும். அது வரைக்கும் இப்போது சிம்மத்தில் ராகு பகை, கும்பத்தில் கேது பகையாக இருக்குது. இனி இன்றைய ராசி பலன்களை வார ராசி பலன்களாக பார்க்கலாம். முதல்ல மேச ராசி. அஸ்வினி பரணி கிருத்தி 1ஆம் பாதம் கொண்ட ராசி. ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு இந்த வாரத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் நாளை மறுநாளும் விரயத்துக்கு வர்றார். நாளுக்குடையவன் விரயத்துக்கு வரும்போது இடம், வீடு, வாகனம், கல்வி, தாய்வழி சம்பந்தப்பட்ட வகை, பதவி, இது மூலமாக கொஞ்சம் செலவுகள் வைக்கும். நாளை மறுநாள் கொஞ்சம் செலவுகள் காத்துட்ருக்கு. புதன் வியாழன் வெள்ளி சனி நல்லா இருக்கு. இன்றும் புதன் வியாழன் வெள்ளி சனியும் சாதகமான சந்தர்ப்பத்தை உருவாக்கும். நாளை மறுநாள் மட்டும் எச்சரிக்கை, கவனம். பண விஷயத்தில் கவனம். பணம் தாங்க, அதுக்காக தானே இத்தனை கஷ்டம். படிக்கிறீங்களா? எதுக்கு படிக்கிறீங்க? வேலைக்கு போகிறோம். வேலைக்கு எதுக்கு போகிறீங்க? பணம் சம்பாதிக்கிறீங்க. பணம் எதுக்கு சம்பாதிக்கிறீங்க? செலவு பண்ணுறீங்க. எவ்வளோ? இப்போ எப்படி சுற்றி வந்தாலும் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களும் சரி, அரசியலில் இருக்கிறவங்களும் சரி, விவசாயத்தில் இருக்கிறவங்களும் சரி, வியாபாரத்தில் இருக்கிறவங்களும் சரி, அனைத்து மக்களுமே பணத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். அந்த பணம் நாளை மறுநாளும் கொஞ்சம் கூடுதலாக செலவாகும் போது கொஞ்சம் வருத்தம் இருக்கும். அதை எப்படி சுருக்கமாக செலவு பண்ணணுங்கிறத யோசித்து முடிவெடுத்தீங்கன்னா நாளை மறுநாளும் உங்களுக்கு மகிழ்ச்சியே கொடுக்கும். இந்த வாரத்தில் அசுவினியில் பிறந்தவங்க விநாயகரையும் முடிஞ்ச ஒரு பாலாபிஷேகம் பண்ணலாம். வெள்ளருக்கில் மாலை போட்டு 3 சுற்று வலம் தோப்பு கரணமிட்டு வழிபடலாம்.
பரணியில் பிறந்தவங்க துர்க்கையம்மனையும், கிருத்திகையில் பிறந்தவங்க முருகப்பெருமானையும் வழிபடுங்க. அடுத்தது ரிஷபராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சுக்கிரன். இந்த வாரத்தில் இன்றும் நாளை மறுநாளும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை சந்திரன் காட்டுறார். ஏன்னா சந்திரன் தான் முக்கியமாக வச்சு பேசிகிட்டு இருக்கோம். நாள் பலன், வார பலன். அதற்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதன் வியாழன் அந்த 2 நாட்களும் கொஞ்சம் கூடுதல் செலவுகளும் அலைக்கழிப்புகளும் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக சொல்லணும். ஆனால் அஷ்டமத்தில் சனி இருக்கிறதுனுடைய பலனால கூடுதல் செலவுகளை இரட்டிப்பாக்க பார்க்கும். ஆனாலும் குரு நல்ல இடத்துல இருக்கு. இந்த குரு உங்களை காப்பாற்றிட்டு இருக்கார். செப்டம்பர் 12 வரைக்கும் அந்த பலன் சப்போர்ட்டாக இருக்கு. ஆக குரு நல்ல இடத்துல இருக்கிறதுனால பலவீனங்களை நீக்கி நன்மைகளை உருவாக்க, அந்த விரயங்களை கட்டுப்படுத்த இறைவனையும் வழிபடணும். கிருத்திகையில் பிறந்தவங்க இந்த வாரத்தில் தட்சிணாமூர்த்தியும், ரோகிணியில் பிறந்தவங்க பிரம்மாவையும், மிருகசீரிடத்தில் பிறந்தவங்க துர்க்கையம்மனையும் வழிபடுங்க. காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடலாம். துர்க்கையை போய் வழிபட முடியாட்டி கூட காயத்ரி மந்திரம் சொல்லலாம், அஷ்டோத்திர மந்திரங்கள் சொல்லலாம். அடுத்தது மிதுன ராசி. மிருகசீரிடம் 3, 4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி புதன். நல்ல சந்தர்ப்பங்களும் நல்ல வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் ஏற்படும். ஆனால் வெள்ளி சனி கூடுதல் செலவு இருக்கும் இந்த வாரத்தினுடைய கடைசி நாட்கள். ஆனாலும் அது அந்த இடத்த குருபாக்கும். விரயத்துக்கு வர சந்திரனை குருபாக்கும். அது உபயோக செலவாக தான் பண்ணும். உங்கள் கம்பெனிகளுக்கு மிஷின் ஆர்டர் பண்ணுற மாதிரி, வாகனங்களுக்கு டயரை தான் மாற்றுற மாதிரி, புதிய வாகனம் எடுக்கிற மாதிரி, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குற மாதிரி, வாழ்க்கை தேவைகளுக்கான செலவுகளாக இருக்கும். ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை இருக்கும். ஃபேண்ட்டு நல்ல ஃபேண்ட்டாக தான் இருக்கும். குழந்தைங்க வளர்ந்துட்டு வர்ற இந்த போன வருஷம் தானே உனக்கு 10 பேண்ட் எடுத்து கொடுத்தேன், 5 பேண்ட் எடுத்து கொடுத்தேன், 4 பேண்ட் எடுத்து கொடுத்தேன். இப்போ திடீர்னு இப்போது இத்தனை வேணும்னு சொல்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்கிறேன்னா டைட்டாக இருக்கிறது எப்படி போட முடியும்? உபயோகம் இல்லாத எப்படி நம்ம யூஸ் பண்ண முடியும்? அதனால் அந்த காலத்துலலாம் வந்து ஏதாவது ஒரு விசேஷனா தான் ட்ரெஸ் எடுப்பாங்க. இன்றைக்கெல்லாம் அப்பப்போ போய் எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி கால மாற்றம். இது ஒரு வகையான நல்ல முன்னேற்றம்னு தான் சொல்லணும். ஆனாலும் உங்கள் ராசிக்கு இந்த வாரத்தில் எந்த செலவு பண்ணாலும் அது சுப செலவாக முடியும். அதனால் இந்த வாரத்தில் பயம் ஏதும் இல்லை, நன்மைன்னு சொல்லலாம். ஆனால் திசாபுத்திகளுக்கு ஏற்ப குடும்ப உறவுகளில் சிக்கல், சில பிரச்சனைகள் அதெல்லாம் இருக்கிறது திசாபுத்திகளுக்கு ஏற்ப. அந்த ராகுகேது தோஷம் இருந்து அந்த திசையோ அந்த புத்தியோ நடந்ததுன்னா குடும்ப வாழ்க்கையில் சில சிக்கல், சில பிரிவுகள் சில பேருக்கு இருக்கிறது உண்டு. அது 110 பேருக்கு இருக்கும். அது வந்து ஜாதக பலனுடைய அடிப்படையில், இது பொது பலனுடைய அடிப்படையில் கோச்சார ரீதியாக உங்களுக்கு நண்பர்களான நன்மை, இப்படி நன்மைகளை கொடுக்கக்கூடிய வாரமாக பேசலாம். மிருகசீரிடத்தில் பிறந்தவங்க பைரவரையும், திருவாதிரையில் பிறந்தவங்க சிவனையும், புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும் வழிபடுங்க. அடுத்தது கடக ராசி. புனர்பூச 4 பாதமும், பூச 4 பாதங்களும், ஆயில்யம் 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சந்திரன். சந்திரனுடைய போக்கு இன்னைக்கும் சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கு. நாளையிலிருந்து கொஞ்சம் சாதகமாக இருக்கும். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி எல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு இன்று தவிர மற்ற நாட்கள் எல்லாமே சாதகமாக இருக்கு. இன்று மட்டும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் யோசித்து எடுக்கணும். பொறுமை அவசியம். மறதி இருக்கும். தேவையில்லாத அந்த மறதினால நமக்கு சில தீமைகள் ஏற்படும். ஒரு நல்ல விஷயம் நடக்கக்கூடியதை தடுக்கும் மறதி. வீண் சந்தேகம் அதுவும் கூடாது. எத்தனையோ குடும்பம் அதனால் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆக போக்குவரத்தில் மித வேகம் மிக நன்றுன்னு சொல்லக்கூடிய நாள் இன்று. நாளையிலிருந்து உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சிக்கு பிறர் கட்டுப்படுவாங்க. காரிய தாமதம் நீங்கும். தடைகள் விலகி முன்னேற்றம் ஏற்படும். வேகம் எடுக்கும் உங்கள் வாழ்க்கை. புனர்பூசத்தில் பிறந்தவங்க முருகனையும், பூசத்தில் பிறந்தவங்க ஐயப்பனையும், ஆயில்யத்தில் பிறந்தவங்க தன்வந்திரியும் வழிபடுங்க. அடுத்தது சிம்ம ராசி. மகம் 4 பாதங்களும், பூரம் 4 பாதங்களும், உத்திரம் 1 பாதம் இருக்கு ராசி அதிபதி சூரியன்.
இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாள். எடுக்கிற ஏன்னா சூரியன் வேறு உச்சத்தில் இருக்குது. இன்றைக்கி சூரியனுடைய நாள். அரசு வழி சம்மந்தப்பட்டவங்களை போய் இன்றைக்கி சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. என்ன சார், ஞாயிற்றுக்கிழமை அரசு விடுமுறை, எங்கே போய் சந்திக்கிறது? அப்படி இல்லை. அது சம்பந்தமான யோசனை, அது சம்பந்தமான ஆலோசனை பெறுறது, இதெல்லாம் கூட உங்களுடைய யோசனை பிறட ஆலோசனை பெறுறது. அது சம்பந்தமான அதிகாரிகள் வீட்டில் இருந்தால் போய் எங்க சார் எப்படி என்ன இதெல்லாம் இப்படி போனால் எப்படி ஆகும் அப்படிங்கிறத பற்றி கேட்குறது, இந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கான திட்டமிடல், அதுக்கான நபர்களை அணுகிறது அப்படி இருக்கும். ஆனால் நாளை மறுநாளும் சந்திரன் அஷ்டமத்துக்கு போய் கொஞ்சம் குழப்பங்களை ஏற்படுத்தும். நீங்கள் ஒரு நபரை சந்திக்கலான்ட்டு இன்றைக்கி ஆலோசனை பெற்றுட்டு நாளைக்கு போய் அதே பேருள்ள வேறொரு நபருடைய அணுகி இந்த விஷயத்தை சொல்லும்போது அவர் வந்து சொல்லுவார், அவர்கிட்ட போய் நீ இது எதுக்கப்போ சொன்னேன், அவரே பேரில் தான் அவர் வேற ஒருத்தர் அப்படின்னு. ஓ, தப்பு பண்ணிட்டோம் அப்படி. அதெல்லாம் நல்லா விசாரித்து யோசித்து ஒருத்தர்கிட்ட கொடுக்குறக்கு பதில் இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்டு வந்தால் ஏமாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சரியான நபர் தானே ஃபோன் பண்ணி கொடுத்து பேச வைக்கலாம். ஒவ்வொரு விஷயங்களிலும் நாளை மறுநாளும் நன்கு யோசித்து நன்கு விசாரித்து செயல்பட பிரச்சனைகள் வராது. போக்குவரத்துலையும் நாளை மறுநாளும் கொஞ்சம் எச்சரிக்கை இருக்கணும். கோவப்படக்கூடாது குடும்பத்தில். இன்றைக்கெல்லாம் குழந்தைகளுக்கு அதிகமாக கோவம் வருது. பெரியவங்க பணிஞ்சு போகிறாங்க, ஆச்சரியமாக இருக்குது. பெரியவங்க கெஞ்சி பணிஞ்சு போகிறாங்க, குழந்தைங்க ரொம்ப. அந்த காலத்தில் அப்படி இல்லை, பெரியவங்களை கண்டு குழந்தைங்க பயந்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ரொம்ப அன்பாக வளர்த்துறதுனுடைய அடிப்படை கூட அவங்க தவறாக புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான அதை சொல்லி வளர்த்தணும். திங்கள் செவ்வாய்க்கு அப்புறம் புதன் வியாழன் வெள்ளி சனி வந்து சாதக சந்தர்ப்பங்களை கொடுக்கும், உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். உங்கள் பேச்சுக்கு பிறகு கட்டுப்படுவாங்க, குடும்பமும் கட்டுப்படும், உடம்பும் கட்டுப்படும், உடல் அசதி சோர்வும் நீங்கும், அரசியல் சூடு பிடிக்கும். மகத்தில் பிறந்தவங்க அம்மனையும், பூரத்தில் பிறந்தவங்க பெருமாளையும், உத்திரத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் வழிபடுங்க. அடுத்தது கன்னி ராசி. உத்திரை 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் 4 பாதங்களும், சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன். இந்த ராசிக்கு ஞாயிறு திங்கள் செவ்வாய் பரவாயில்லைங்க. புதன் வியாழன் கொஞ்சம் அஷ்டம சந்திரன். ஏற்கனவே புதன் அஷ்டமத்தில் இருக்குது, சூரியன் அஷ்டமத்தில் இருக்குது, சந்திரனும் அஷ்டமத்துக்கு போய் ஜென்மத்தில் குரு, 4 சனி பாடப்படுத்தும். ஆக ஞாயிறு திங்கள் செவ்வாய் தவிர புதன் வியாழன் அதிக எச்சரிக்கை இருக்கணும். வெள்ளி சனி நல்லா இருக்கும். ஆக புதன் வியாழன் இந்த வாரம் கூடுதல் கவனம், பேச்சில் கவனம், பண விஷயத்தில் கவனம், போக்குவரத்தில் கவனம், அனைத்திலும் கவனம். உடம்பையும் பார்த்துக்கணும். முடியலன்னா ரெஸ்ட் எடுத்துக்கணும். இன்றைக்கி நடக்காட்டி நாளைக்கு நடந்துட்டு போகுதுன்னு நினச்சிக்கணும். இந்த உலகத்துக்கு என்ன கொண்டு வந்தோம், எதை கொண்டு போக போகிறோம், தேவையில்லாமல் ரொம்ப நம்ம தான் அதை பிடிக்குமா இதை பிடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி போகாமல், சரி பிடிச்ச வரைக்கும் பிடிச்சோம், இன்னைக்கு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலான்னு ஸ்லோ பண்ணி போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு வழிபாடு உங்களுக்கு துணை புரியும். உத்தரத்தில் பிறந்தவங்க முருகக்கடவுள் நீங்கள் கூப்பிட்டா ஓடோடி வருவார். அப்படின்னு என்ன, நம்ம ஃபோன் அடித்தா அந்த டவரில் சிக்னல் ஓடோடி வருங்கிற மாதிரி தான் இறைவனுடைய அருள் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கு. அது உடனே உங்களுக்கு கிடைக்கும். அஷ்டத்தில் பிறந்தவங்க பெருமாளை கும்பிடலாம், விஷ்ணு சகஸ்ரநாமம் கூட படிக்கலாம். சித்திரை பிறந்தவங்க அகத்தியரை ஆதித்ய ஹிருதயம் படித்து வழிபடலாம். மன வலிமை உண்டாகும். அடுத்தது துளாராசி. சித்திரை 3, 4 பாதங்களும், சுவாதி 4 பாதங்களும், விசாக 1, 2, 3 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சுக்கிரன். வெள்ளி சனி உங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்கும் இந்த வாரம். அது வரைக்கும் 5 நாட்கள் சாதகமான சூழல் உருவாகும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நீங்கள் ஏதோ ஒரு பேட்டி கொடுக்கறதுனாலும் மேடையில் பேசுகிறதுனாலும் கவனமாக பேசும். வீட்டில் பேசுகிறதுனாலும் சரி, நட்போடு பேசுகிறதுனாலும் சரி, ஃபோனில் பேசுகிறதுனாலும் சரி, அதிகாரிகளிடத்தில் பேசுகிறதுனாலும் சரி, இப்படி கொஞ்சம் இறங்கி போகணும். பலவீனமான நேரத்தில் கொஞ்சம் இறங்கி போகணும். வெள்ளி சனி. மற்ற நாட்கள் சிறப்புக்குரிய சந்தர்ப்பங்களை இந்த வாரத்தில் காட்டும்னு சொல்லக்கூடிய வாரமாக அமையும். நல்ல நிகழ்வுகள் இந்த 5 நாளில் நடக்கும். பண வரவு இருக்கும், புதிய முயற்சி கைகூடும், வெளியூர் பிரயாணம் சாதகமாகும், ஆன்மீக பயணம் இருக்கும். உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் இந்த 5 நாள். அதுக்கப்புறம் 2 நாள் சிறு சிறு தடைகள் தாமதம் ஏற்படும். அதுக்காக பிறரை கோபிச்சிக்க கூடாது.
நம்ம கிரக நிலை அங்கே போய் அப்படி பண்ணுது. அதுக்கு அவங்க காரணமாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் எல்லாத்துக்கும் காரணம் கிரகங்கள் தான். நம்ம அப்படி நினச்சிட்டு போனோம்னா யாரு பேர்லையும் கடுமையான விரோதம் ஏற்படாது. ராமன் கூட அப்படி தான் நினச்சிட்டார். அவருக்கு தெரியும் ஒரு கடவுள் இப்படி தான் இருக்குன்னு தெரிஞ்சதான் பிறப்படுத்தார். நீங்கள் காட்டுக்கு வனவாசம் போகணும், 14 வருஷம் போனால் போதும். அதனால் என்ன, நீங்கள் சொல்லிட்டீங்களே பெற்றோர், அது கடமையை நிறைவேற்றுறது தானே என்னுடைய வேலை, வேற என்ன எனக்கு வேலை, வேலையே முடிஞ்சதுங்க. இப்படி எல்லாம் போனால் அவ்வளோதான், வேலையே முடிஞ்சது. ஏன் நீ யார் அப்படி சொல்றீங்க அப்படின்னா யுத்தம் வந்திருக்கும். இன்னைக்கு இந்த ராமாயணம் ஒன்று இருக்காது. இப்போ நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை இந்த பூமிக்கு பதிச்சுட்டு போகணும்னா நீங்கள் இறங்கி போங்க, பதிவு செய்வீங்க. நல்ல விஷயங்களை உங்களை பதிவு செய்யணுமா பூமியில், நீங்கள் இறங்கி போங்கன்னு சொல்கிறேன். விட்டு கொடுத்து போங்க, பேராசைப்படாதீங்க. ஆசைப்படணும். நான் ஒரு ஜாதகம் பார்க்குறேன், ஃபீஸ் வாங்குறேன், ஆசைப்பட்டு தான் ஆகணும்னா பெட்ரோல் அடிக்கணும், குழந்தைங்களை படிக்க வைக்கணும், சாப்பிடணும், மற்ற செலவுகள் இருக்குது. அதையும் ஏமாற்றக்கூடாது. உங்களுக்கு தெரியாமையும் உங்களோட பணத்தை வேற ஒருத்தர் மூலமாக அப்படி சுற்றி வந்து நான் வாங்கி அபகரிக்கக்கூடாது. அது பண்ணாமல் இருந்தாலே போதும். அது ஒரு நீதியான மணி நீதிக்குரிய வாழ்க்கை தான். அது சரியான வாழ்க்கை தான். இன்னைக்கு பொதுவாக இந்த வாரத்திலேயே நீங்கள் சித்திரையில் பிறந்தவங்க முருகனையும், சுவாதியில் பிறந்தவங்க அம்மனையும், விசாகத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் வழிபடுங்க. அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4ஆம் மாதம், அனுச 4 பாதங்களும், கேட்டை 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி செவ்வாய். செவ்வாய் அங்காரகன், குஜன் கோபக்காரகன். கொஞ்சம் கோபம் ஜாஸ்தி. அதே விசாகத்தில் பிறந்தவங்க அதிகமாக கோபப்படுவாங்க, பிடிவாதமாக இருப்பாங்க. ஆமாங்க, ஒன்றுமே பண்ண முடியல, கோபம். நல்லவங்களாக இருப்பாங்க. கோபமுள்ள இடத்துல குணமும் இருக்கும், நீங்கள் அதை தெரிஞ்சுக்குங்க. ஆனால் ரொம்ப அதிக கோபப்பட்டால் அந்த உயிரணுக்கள் எல்லாம் இதாயிரும். வயசான காலத்தில் உடல்நிலை சரியில்லைன்ட்டு இருக்கணும். ரொம்ப சாந்தமாக இருக்கிறவங்களுக்கு முகம் பார்த்தீங்கன்னா நல்லா தேஜஸாக இருக்கும், அவங்களுக்கு உயிரணுக்கள் நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். கோபப்படுறவங்க பார்த்தீங்கன்னா முகமெல்லாம் வறண்டு ஒட்டி இருக்கும். அந்த கோபத்தை கம்மி பண்ணிக்கணும்னு பொதுவாக சொல்கிற இந்த வாரத்தில் சந்திரன் அஷ்டமத்துக்கு எதுவும் வராது. அவர் போகிற பாதையெல்லாம் உங்களுக்கு நல்ல வழி காட்டக்கூடிய பாதையில் தான் போவார். மற்றபடி குருவோட அருள் இருக்குது, சுக்கிரனுடைய பலம் இருக்குது, சூரியன் 6இல் இருக்கிறது. 10 கூடையன் 6 இருந்தாலும் அந்த வலிமை, எதிர்ப்புகளை முறியடிக்கக்கூடிய திறன். ஆக எதிர்ப்புகளை முறியடிப்பீங்க, அல்லது எதிரிகளே உங்களுக்கு நண்பர் ஆவாங்க, அல்லது முதல் நண்பராக இருந்து எதிரியாகி மறுபடியும் நண்பர் ஆவாங்க. ஆக பிரச்சனைகளுக்கு தீர்வு இந்த வாரம் ஏற்படும்னு சொல்கிறேன் நான். பிரச்சனைகள் பெருசாகாது, அதுக்கு தீர்வு ஏற்படும். அரசு வழியில் இருந்தீங்கன்னா இன்னும் நல்ல நன்மைகள் ஏற்படும். அதிகாரிகளாக இருக்கிறவங்களுக்கு, அரசு வழியில் இருக்கிறவங்களுக்கு, அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் மனசுக்கு பிடித்தமான சில நல்ல நிகழ்வுகள் ஏற்படும். விட்டு போனது கிட்ட வரும். விசாகத்தில் பிறந்தவங்க முருகனையும், அனுசத்தில் பிறந்தவங்க பெருமாளையும், கேட்டையில் பிறந்தவங்க குலதெய்வத்தையும் வழிபடுங்க. அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும், பூராடம் 4 பாதங்களும், உத்திராடம் ஒரு பாதை இருக்கிற ராசி அதிபதி குரு பகவான். இந்த வாரம் உங்களுக்கு கிரக நிலைகளோட போக்கு, சந்திரன் மோசமாக இல்லை, சனியெல்லாம் இல்லை, குரு நல்ல இடத்துல இல்லை, 10ல். செவ்வாய் 6ல் இருக்கிறது பரவாயில்ல. சனியும் அந்த குருவும் தவிர புதனும் சூரியனும் அற்புதமான இடத்துல இருக்காங்க. 5ல் ஒன்று கூடி இருக்காங்க, 9 கூடையும் 10 கூடையும். விஷ்ணு லட்சுமி ஸ்தானம், அது மிக புனிதமான ஸ்தானாதிபதிகள் 5ல் இருக்காங்க. பூர்வ புண்ணிய பலன்கள் சேரும் இந்த வாரத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். போன ஜென்மத்தில் பண்ண டெபாசிட் கிடைக்கும். அவங்க கொடுக்கலன்னா பரவாயில்ல, நான் கொடுக்குறேன், நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். இல்லை கொடுக்காட்டி பரவாயில்ல, நீங்கள் வாங்க பண்ணுங்க, எடுத்து பண்ணுங்க அப்படின்னு. போன ஜென்மத்தில் செய்த புண்ணியம். சில புண்ணியங்கள்லாம் சில ஒரு ஜென்மத்துக்கு வரும், சில புண்ணியம் 4 ஜென்மத்துக்கு வரும், சில புண்ணியம் 10 ஜென்மத்துக்கு வரும்னு ஒரு கணக்கு இருக்குது. சில புண்ணியம் 7 ஜென்மத்துக்கு வரும். இப்படி கிரக நிலைகள் மோசமாக இருக்கும்போது அந்த புண்ணிய பலன்களை எடுத்துக்கலாம். வேலை இல்லாதப்போ பேங்க்கில் இருக்கிற பணத்தை எடுத்துக்கலாம். பேங்க்கில் போட்டு வச்சு தான் எடுக்க முடியும். அதுதான் புண்ணியம், அதை எடுத்துக்கலாம்.
ஆக புண்ணிய பலன்கள் வந்து சேரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கு. கிரகநிலைகள் பலவீனமாக இருந்தாலும் கூட ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அப்போதான் அந்த கடவுள் மேலே அந்த நம்பிக்கை அதிகரிக்கும். சில விஷயங்களெல்லாம் நீங்கள் ரொம்ப இறங்கி போவீங்க. அப்படி பிடிவாதமாக இருந்தார், அப்படி இருந்தார். கோயில் எப்போ பார்த்தீங்கன்னா முதல் ஆளாக தான் நிற்பார் சாமிக்கு பக்கத்தில். இப்போ கடைசி ஆளாக நிற்கிறாரு. எங்கிருந்தாலும் இறைவன் அருள் புரிவார் நிற்பதை தெரிஞ்சிருப்பார். இல்லைன்னா நான் தான் முதல் அப்படிங்கிற மாதிரி இருந்திருப்பாங்க சில பேர். மூலத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரை கும்பிடுங்க. பூராடத்தில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியை கும்பிடுங்க. உத்திராடத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களை கும்பிடுங்க. அடுத்தது மகர ராசி. உத்திராடம் 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி. இந்த ராசிக்கு சந்திரன் இந்த வாரத்தில் போகிற பகுதியெல்லாம் நல்லா பரவாயில்ல. நல்ல விஷயங்களை கொடுக்கறது, நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கறது, நல்ல விஷயங்களை கற்றுக்கிறது, பிறருக்கு சொல்லி கொடுக்கறது, நம்ம கற்றுக்கிறது. கல்வியில் இவ்வளோ நாளாக புரியாத விஷயங்கள் புரியும். இது உங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்குற விஷயம் அல்ல, அவசியமான விஷயங்கள் வந்து சேரும். புதிய நபர்கள் அறிமுகமாவாங்க. ஒருத்தர் வருவார், நீங்கள் இதை பண்ணுறதை விட இப்படி பண்ணியிருக்கணும்னு, அந்த முறையை பின்பற்றுவீங்க, கொஞ்சம் பரவாயில்லைன்னு இருக்கு. விட்டு போன வேலையாட்கள் திரும்ப வருவாங்க. அது நல்ல விஷயம் தான். நல்லா தான். அவர் போயிட்டார், கூப்பிடக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். கூப்பிட்டு என்ன பண்ணுறது, வேற ஒரு பக்கம் போயிட்டார். அவர் நான் வந்துடுறேன் சார்ன்ட்டு வரும். பரவாயில்லப்பா, ரைட், நீ அப்படி போனால்தான் நீ வேண்டான்னு சொல்லக்கூடாது. எப்படி சில விஷயங்களெல்லாம் அதே மாதிரி விட்டு போன உறவுகள், குற்றம் பார்க்கல் சுற்றம் இல்லை, திரும்ப வரும். ஒரு விசேஷத்துலலாம் பேசிக்கும் மூலமாக திரும்ப வீட்டுக்கு வருவாங்க, போவாங்க. நீங்கள் அப்படி அவங்கள பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க, அப்புறம் வர்றாங்கன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க கூட கேட்பாங்க. சில பேர் நல்லவங்க கேட்க மாட்டாங்க, சில பேர் வந்து கேட்பாங்க. அதை தூண்டி விடுற மாதிரி அதை வந்து அப்படியே விட்டுருணுங்க. ஒருத்தர் ஒருபடி இறங்கும்போது நாம் ஒருபடி இறங்கணும். அவங்களே இறங்கி வரட்டுன்னு நினைக்கக்கூடாது. அப்படிலாம் போகும். இந்த வாரத்தில் சிறப்புகளை பெறக்கூடிய சந்தர்ப்பங்களை கொடுக்கும். உத்திராடத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், திருவோணத்தில் பிறந்தவங்க முருகனையும், அவிட்டத்தில் பிறந்தவங்க அம்மனையும் கும்பிடுங்க. அடுத்தது கும்பராசி. அவிட்டம் 3, 4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், புரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி சனி. இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்கில் ஏற்றத்துக்குரிய வாய்ப்புகள் இந்த வாரம் கொடுக்குமானா கொடுக்கும். இன்று ஜென்ம சந்திரன் அப்புறம் 2, 3, 4, 5ன்னு போகிறார். ஒன்றும் தப்பில்லை, 4 வரைக்கும் போவார். இன்னிய காரியங்கள் ஈடேறக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். நினைத்த காரியம் நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்க சனியோட மிக வலிமையான நிலை உங்களுக்கு ஜூன் 20 வரைக்கும். அப்புறம் அக்டோபர் 27க்கு மேலே தான் அந்த பவர் வரும். அதுக்கு இடையில கொஞ்சம் ஸ்டக் ஆகும். அதுக்குள்ளே சில முடிக்க வேண்டிய விஷயங்களை, ஒரு காலேஜ் போகணுன்னா போய்க்கலாம், ஒரு ஸ்கூல் மாற்றணுன்னா மாற்றிக்கலாம், ஒரு வெளிநாடு போகணுன்னா போய்க்கலாம், ஒரு வேலைக்கு போய் ஜாயின் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இப்படி சில விஷயங்களை எல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். அரசியலில் சில மாற்றங்களை ஏற்படுத்தணும்னா பண்ணிக்கலாம். உங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்குன்னு திரும்ப சொல்கிறேன். இந்த ராசிக்கு அவிட்டத்தில் பிறந்தவங்க அம்மனையும், சதயத்தில் பிறந்தவங்க குலதெய்வத்தையும், புரட்டாதியில் பிறந்தவங்க சப்தகன்னியரையும் வழிபடுங்க. அடுத்தது மீன ராசி. புரட்டாதி 4 பாதமும், உத்திரட்டாதி 4 பாதங்களும், ரேவதி 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி குரு. ஏற்றங்களுக்குரிய நல்ல மாற்றங்களுக்குரிய வாய்ப்புகள் தென்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கு. மகிழ்ச்சி பெறக்கூடிய வாரம். ஜென்மம் 2, 3, 4 நல்ல இடங்கள். இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் செலவு கொஞ்சம் இருக்கும். நாளையிலிருந்து 6 நாட்களுக்கு உங்களுக்கு காற்று உங்கள் பக்கம் வீசு. என்ன சார் காற்று பெருசாக வீசுதே, எங்கள் பக்கம் வீசுனா பரவாயில்ல, ரொம்ப சூறாவளி காற்றா வீசுது, எல்லாத்தையும் பிரிச்சுட்டு போகுது, எல்லாம் வாழை இலையெல்லாம் உளுந்துருச்சு, மரங்கள்லாம் முறிஞ்சு விழுகுது. நாம் சொல்லியிருந்த வருடப்பிறப்பு ஹேவளம்பி வருடம் காற்று அதிகம். இத்து போன மின் கம்பங்களை எல்லாம் மாற்றிருங்க. இபியில் சொல்கிறேன். ரோடு பற்றி பேசும்போது நெடுஞ்சாலைத்துறைக்கு சொல்லும்போது என்ன சொல்லலான்னா, எங்கள் பழைய மரங்கள் எல்லாம் வெட்டிருங்க, வாகனங்கள் போகும்போது மரம் முறிஞ்சு விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெடுஞ்சாலைத்துறைக்கு ஒரு அட்வைஸ். இந்த வருஷம் காற்று எக்கச்சக்கம் பார்த்துட்டீங்க, இந்த 4-5 நாள்லேயே தெரிஞ்சிருப்பீங்க, இந்த ஒரு வாரத்திலேயே. அதனால் அந்த விழக்கூடிய நிலையில் உள்ள மரங்களை எல்லாம் வெட்டிருங்க.
ஈபிகாரங்க வந்து விழக்கூடிய தருணத்தில் இல்லை அந்த மின் கம்பங்களை எல்லாம் மாற்றிடுங்க. மக்களுக்கு சொல்லணும்னா உங்கள் வீட்டில் கூரைகள் போட்டிருப்பீங்க, அதெல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்த்துங்களே, பிச்சுட்டு போய் அடுத்த வீட்டு மேலே வந்துடும். அதுக்கு மேலே வந்தால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பஞ்சாபில் ஒரு முறை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய காற்று ஒரு டிராக்டரையே தூக்கிட்டு போய் ஒரு 200 மீட்டருக்கு அந்த பக்கம் போட்டுருச்சு. அதனால் நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்குவோம், கவனமாக இருந்துக்குவோம். அதுக்கு மேலே அப்புறம் நடக்கும்போது நாம் ஒன்றும் பண்ண முடியாது. முடிஞ்ச வரைக்கும் பாதுகாப்பாக இருந்துக்குவோம்னு சொல்கிறேன். ஆனால் நான் சொல்கிற காற்று வந்து தென்றல் காற்று. இது வேறு காற்று, அது வேறு காற்று. அதை சொல்ல போய் அதை சொல்லிட்டேன். அது அந்த மெசேஜ் முக்கியங்கிறதுனால சொல்லிட்டேன். உங்களுடைய லைஃப்பில் தென்றல் காற்றாக வீசுன்னு சொல்கிற இந்த வாரம் வரன் அமையும், பணம் வரும், வேலை அமையும், தொழில் முன்னேற்றம் இருக்கும், அரசியல் உங்கள் பக்கம் இருக்கும். புரட்டாதியில் பிறந்தவங்க முருகனையும், திருடாதியில் பிறந்தவங்க அம்மனையும், ரேவதியில் பிறந்தவங்க சனி பகவானையும் வழிபடுங்க. நேயர்களே, இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறவை பொதுவானவை. உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கிடைத்து திசாபுத்தி யந்திரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிட என்கிற வாஸ்து நிபுணர் அன்னூர் KR வேலுசாமி. வணக்கம் நேயர்களே.